கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். எனக்கு பிரியமான தேவஜனமே, சூழ்நிலையின் நிமித்தமாக அல்லது யாரோ சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தமாக சோர்ந்து போய் எல்லாவற்றையும் விட்டு போதும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் எலியாவை போல போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, போதும் என்று சொல்லக்கூடிய எலியா நீ அல்ல. நீ எழுந்து பிரயாணம் பண்ண வேண்டியது அவசியம். உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியம் அநேகமாய் இருக்கும் போது, போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எலியாவை எழும்பு. நீ உன்னுடைய பயணம் இத்தோடு முடிவதில்லை. இனிதான் நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். நீதான் எழும்பி உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவருக்காக எழும்புகிறவர்களை எழுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளை வைத்துக் கொண்டு போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எலியாவே, ஆண்டவர் உன்னிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்காகவா நான் உன்னை அழைத்தேன்? இப்படி போதும் என்று சொல்வதற்காகவா அன்றைக்கு நீ ஜெபித்த போது நான் அக்கினியை கொண்டு வந்து, நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று உனக்காக நான் அன்றைக்கு நின்றேன். நீ இப்படி போதும் என்று சொல்வதற்காகவா அன்றைக்கு சாத்தியம் இல்லாத கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை இறைச்சலை நான் கொண்டு வந்தேன். நீ இப்படி போதும் என்று சொல்வதற்காகவா பஞ்ச காலத்திலும் நான் உன்னை ஆசிர்வதித்தேன். விதவையின் மூலமாய் உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தேன். ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கூட உனக்கு போஜனத்தை கொடுத்தது போதும் என்று சொல்வதற்காகவா எலியாவே என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு என்னுடைய வாக்கின்படி பனியும் மழையும் பெய்யாது என்று தைரியமாய் நின்ற எலியாவே, இன்றைக்கு அந்த தைரியம் எங்கே போனது என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்றைக்கு நீ விதவையினிடத்தில் போ, நான் உன்னை பராமரிப்பேன் என்று சொன்ன போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பி போனாயே, இன்றைக்கு அந்த நம்பிக்கை எங்கே போனது என்று ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் எலியாவை போல நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், அல்லது நீங்கள் துவண்டு போயிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அன்றைக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு நான் வானத்தை அடைத்தேனே, இப்படி நீ சோர்ந்து போய் போதும் என்று சொல்வதற்காகவா நான் அன்றைக்கு உனக்காக இவற்றை எல்லாம் செய்தேன். உனக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன். நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தேனே, எதற்காக? போதும் ஆண்டவரே என்று நீ சொல்வதை கேட்பதற்காகவா என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஒருவேளை மனுஷருடைய வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போயிருக்க பண்ணிருக்கலாம். அன்றைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை செய்தவன் தான் இந்த எலியா. ஆனால் ஒரே ஒரு அந்த யேசபேலின் வார்த்தை அவனை கதிகலங்க பண்ணிற்று. இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன்? இதற்கு மேல் நான் எப்படி ஆண்டவருக்காக எழும்ப முடியும்? நான் சாகிறேன் ஆண்டவரே, போதும் எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒன்றை சிந்தித்து பாருங்கள். யேசபேல் சொன்ன காரியம் என்ன? உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார். அவன் இப்படி நினைத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. பாருங்கள், அதாவது யேசபேல் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்லியிருந்தால் அங்கு மிகவும் வைராக்கியம் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டு சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, நீரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அதை கேட்ட ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிறாயோ? ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தாரோ, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக
வெற்றிக்காக நீ ஓட வேண்டும் என்று சொல்லி உனக்காக பாதைகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை விட்டு விட்டு இன்றைக்கு போதும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நீ விழுந்தது உண்மைதான். மனுஷர்கள் பேசின பேச்சினால் நீ சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் அவற்றை எல்லாம் யோசித்து யோசித்து போதும் என்று சொல்லுகிறாயோ? நான் பரிசுத்தத்தை இழந்து விட்டேன், இனி நான் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதென்று சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் பட்சத்தில் வந்து உன்னை பரிசுத்தமாக்க அவர் போதுமானவர். இன்றைக்கும் அவர் உன்னை பலப்படுத்த தான் வந்திருக்கிறார். விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், ஆத்தும ஆதாயம் செய்வதில், ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதில் என்று எல்லாவற்றிலும் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார். அவரை நீ பிடித்து கொண்டு அவர் இன்னும் என்னென்ன உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பேன் என்று எழுந்து ஓட இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.